கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சாரல் மழை பெய்து வருவதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த 10,000 நெல் மூட்டைகள் நனைந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், அந்த பகுதியில் இப்ப விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த விவசாயிகள் இப்ப போராடிட்டு வர்றாங்க? கடலூர் மாவட்டம் முழுவதும் தற்போது இந்த சம்பா அறுவடை என்பது நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் 153 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை ஆட்சியர் செய்திருக்கிறார். அதே சமயத்தில் விருத்தாச்சலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தற்போது நெல் மூட்டைகள் கடந்த 2 நாட்களாக வாங்கப்படாத காரணத்தினால் 20,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் அங்கு தேங்கி கிடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் இன்று பெய்த மழையின் காரணமாக 10,000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் ஈரப்பதம் அதிகமாகிவிட்டது. குறிப்பாக அரசு 17% ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே அரசு நிர்ணயித்த விலை வாங்குவார்கள். அதே சமயத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் வியாபாரிகள் தான் போட்டி போட்டு நெல்லை வாங்குவார்கள். இதனால் ஈரப்பதம் அதிகமாகிவிட்டால் நெல்லின் விலை குறைந்துவிடும். இதனால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்று தற்போது விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக எங்களுக்கு படுதா சரியாக வழங்கப்படுவதில்லை. அங்கிருக்கும் அதிகாரிகள் இந்த வருகின்ற தனியார் வியாபாரியுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எங்களை வஞ்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். எனவே அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கான படுதா வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் வெளியில் இருக்கும் நெல் மூட்டைகளை குடோனில் வைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். உள்ளே இருக்கும் அந்த குடோன்கள் அனைத்துமே வியாபாரிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தற்போது சாலை மறியல் என்பது நடைபெற்றது. காவல்துறை அவர்கள் சமாதானம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் விவசாயிகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் பாதிக்கப்படும் போது சமயத்தில் அதிகாரிகள் நாங்கள் செய்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் தவிர சரியான நடவடிக்கை இல்லாததான் இன்று நடந்த சாலை மறியலிலும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். நிச்சயமா பல கோரிக்கைகளை விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.